ஹாய் கைஸ், இப்போ நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ என் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸாக கைஸ் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் சாரி கைஸ். ஸோ என்னடா வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் எப்போ விட்டு ஒரு 1500 அந்த மாதிரி லெவல் விட்டுருந்தேன்னா இப்போ பார்த்தீங்களா 2000 வந்துட்டேன். ஆனால் ஏன்டா செகண்ட்ஸ் லேக்குன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க கைஸ். இப்போ நம்ம ஒரு இதுக்கு போக போகிறோம். அது என்னடா வந்துட்டு இந்த சைடில் பாருங்கள் ஒரு புக்கு மாதிரி பார்த்தீங்களா, அந்த புக்கை தண்ணி வச்சுக்கோங்க இப்படி காட்டும். அதுலேயே நம்ம சைடில் பாருங்கள் DUNGON டஜோண்ட். அது ஸ்பெல்லிங் சரியாக தெரியல கைஸ். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் கேட்டிங்க ரோப்ளாக்ஸ் வீடியோ. ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அதுக்குள்ளே தான் கைஸ் போகிறோம். இதுக்கு போகிறேன் கன்ஃபார்ம். எஸ், டெலிபோர்ட் ஃபாஸ்ட்டாக சித்தா. ஸோ பார்க்குற மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருப்பாருங்க கைஸ். இப்படி தான் கைஸ், ஆனால் ரொம்ப லேட்டாக கடுப்பாக இருக்குல்ல. ஓகே ஸோ வந்தாச்சு. நான் இப்படி போட்டிருக்கேண்ணா இல்லையே, இப்படி அதானே இன்னொருத்தனா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம புத்தை எதில் யூஸ் பண்ணுவோம், மீலே தானே. இப்போ நம்ம ஸ்டேட்லேயும் வந்துட்டு மீலே தான் நிறைய இருக்குது, பிளாக் ஃப்ரூட்டும் கொஞ்சம் நிறைய தான் இருக்குது. ஆனால் ஸ்வாட்டில் அவ்வளோ இருக்காரு. ஆனால் இந்த ரைட்டுக்குள்ளே போன வச்சுக்கோங்க கைஸ், நம்ம வந்துட்டு ஸ்டேட்டை ரீசெட்டில் தான் இருப்போம். ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் ரீசெட்டாக இருக்குது. அந்த கேம் அந்த இதுக்குள்ளே பூந்த உடனே ரீசெட்டில் இருக்கும். நம்ம செட்டாக கூட திரும்ப அந்த இடத்துலேருந்து வருவோம், ரீசெட் ஆகிருப்போம். ஸோ நான் ரீசெட் ஆனதுக்கப்புறமா ஒரு இதாக காட்டும், நீங்கள் இது கொடுக்க போகிறீங்கன்னு. ஸோ நான் புத்தா கொடுக்க போதில்லை, நான் வந்துட்டு இன்னொன்று ஸ்வாடு. இந்த ஸ்வாட் சரியாக யூஸாக எந்த ஸ்வாட் வேகம் அடிக்குது இல்லைங்க. இது கொஞ்சம் நல்லா தான் அடிக்குது. ஸோ இப்போ அடுத்துட்டு வந்துட்டு இதாக பார்ப்போம். சரி, இது கேப் பிடிச்சி. ஸோ இப்போ அடுத்துட்டு வந்துட்டு இது கேஸ். இப்போ இது நல்லா இருக்குது. இது எனக்கு தெரியும், இதுவும் கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும். இது இப்படி அடிக்கும். இது கைஸ் ஸ்லோவாக தான் கைஸ் அடிக்கும். ஓகே தான், நல்லா தான் கைஸ் இருக்குது. ஆனால் இது அன்காமன். தேர்ட்ஸில் கிடச்சது அன்காமன் கைஸ், இது ரேரு. ஸோ என்னைய கேட்டிங்கன்னா நான் இது கொஞ்சம் இல்லை, இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் கைஸ். ஏன்னா இது கொஞ்சம் ஸ்பீட் அடிக்குது. அட் டைம் வந்துட்டு இது ரேர் கைஸ். ஸோ இப்போ நான் வந்துட்டு இதுக்குள்ளே போகலாமா. ஸோ இந்த இது இங்கே மேலே போயிட்டு இதில் வந்துட்டு ஒரு இதுவாக இருக்கும் கைஸ். ஸோ அதுக்குள்ளே பூந்து போனோம். ஸோ 5வது இடமா தெரியல கைஸ். 5வது இடத்துல வந்துட்டு ஒரு பாஸ் இருப்பான், 10வது இடத்துல ஒரு பாஸ் இருப்பான், அடுத்தது 15வது லெவலில் ஒரு பாஸ் இருப்பான். அவன் தான் கடைசி கேஸு. ஓகே கைஸ், ஸோ இப்போ இவனுங்களாம் வெட்டிட்டு தான் நம்ம போகணும். ஸோ நம்ம வந்துட்டு இதில் இந்த இந்த ஸ்வாட் பாய்க்க போகிறோம். ஓகே, நார்மல் தான். ஆமாம், இதுன்னது இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே. வை கான் வைல்ட் டெலிபோர்ட். ஓகே, ஸோ என்னது இன்னொரு பிளேயர். ஓகே ஸ்டார்ட். ரே போயிடாதடா. ஐயோ போயிட்டான் ஒருத்தன். சரிடா, நீ இருடா ப்ளீஸ்டா ப்ளீஸ். அப்போனா அவனும் இது கொடுத்தா தான் நம்மளால் உள்ளுக்கு போக முடியும். ஓகே, இவன் பூண்டான். குட். இது பார்க்க லூஃபியோட இது மாதிரி இருக்குது. இது யாருக்கு யூஸ் பண்ணுது எனக்கு தெரிஞ்சு அவன் தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் இந்த 2 பேரும் யாருன்னு தெரியாது. ஸோ இப்போ 2 பேரும் சேர்ந்து நாங்கள் இதை முடிக்க போகிறோம் கைஸ். ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ ஆனால் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, வந்தாச்சு. லோடிங் டேட்டா சி. ஏன் கடலும் கட்டுது? நம்ம வேறு. ஓகே, ஸோ இப்போ இல்லை வந்துட்டு நீ எதுக்கு சேர்க்க போகிற? ஸ்வாட் ஃப்ரூட் கிடையாது. இதை ஓப்பன் பண்ணிட்டு ஓகே முடிச்சாச்சு. ஓகே முடிச்சாச்சு. இவனுங்களாம் ஒரு பிளேயர் மாதிரி இருப்பானுங்க கைஸ். எப்படின்னா வந்துட்டு பிளேயர் மாதிரி, ஆனால் பிளேயர் கிடையாது, கம்ப்யூட்டர் தான் அப்படி சொல்லலாம் கைஸ். என்னன்னா வந்துட்டு இவனுங்க அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு அடி ரொம்ப விட்டிச்சு வச்சுக்கோங்க, மிஸ் ஆகிட்டு போவாங்க நம்மள மாதிரி. இதே என்பிசின்னு வச்சுக்கோங்களேன், நாம்பளை அடிக்கிற ஆளுங்க வச்சுக்கோங்களே, அடித்தா திரும்பி நம்மக்கிட்ட தான் வருவானுங்க. குட்டியோட எழுத்துல இருந்தால் கூட நம்மக்கிட்ட தான் வருவானு. ஆனால் இவனுங்கன்னா பாதி எழுத்து போனாலே ஓடுவானுங்க பாருங்கள். ஜம்ப் பண்ணி போகிறானா, ஆனால் நம்ம வெட்டிட்டு போயிருக்கோம். பண்ணி தான் ஆகணுமா? சரி ஜட்டு
ஓகே. இவன் யாரு? ஓ ஓ நீ கிராவிட்டியாடா பங்கு, நீ கிராவிட்டியா? எனக்கு தெரியல பங்கு, சாரி. என்னது இவனுக்கு அடியே உழுவ மாட்டேங்குது? என்ன கைஸ் இவனுக்கு அவ்வளோ அடியெல்லாம் உழுவ மாட்டேங்குது? இப்படி அடிச்சு எப்படி போய் அடுத்த பாஸ் டீரெக்ஸ் கைஸ், அவனை எப்படி முடிக்கிறது? சரிக்கே இப்படி போயிட்டே இருப்போம். என்னது அடிக்குவா? ஏய் இப்படி அடிச்சு உனக்கு என்னடா கிடைக்குது? சரிக்கா, ஆனால் எனக்கு பிடிக்காத ஃப்ரூட்டே கிராவிட்டி. அதில் என்ன கைஸ் இருக்குது? ரீவக்காயும் கூட அப்படியே தான், நல்லாவே இல்லை கைஸ். ஓகே போட்டு முடிச்சான். இது என்னது ஷார்க் பென் கராஜி தானே அது யூஸ் பண்ணுது. ஸோ இது இப்போ பாருங்க, அவனுக்கு பவர் அவங்ககிட்டே யூஸ் பண்ணுமா? ஸோ அதை இப்போ என்கிட்டே போட்டானுங்க கைஸ். எங்கே இருக்கான் அவன்? போட்டேன் நானும். ஓகே மாட்டிக்கிறானா? இல்லை மாட்டிக்கிறேன், முடிச்சாச்சு. ஓ இவன் கைஸ் ஏதோ ஷார்க் இது மாதிரி இருக்குது. ஐயோ என்னது, ஐயோ பேர் வேறு சரியாக ஞாபகம் வர மாட்டேங்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம இது ஃபுல்லாக நம்ம இந்த ஸ்பாட் தான் பாய்ப்போம். ஓகே ஸோ இதில் நம்ம வந்துட்டு 2 இது போகலாமா? சரி பார்ப்போம், 2 இது பார்க்கலாம். போட்டு வெளுத்து கட்டுறானுங்க. டே நீலாம் எதுக்குடா கிராவிட்டி ஃப்ரூட்டை பாய்க்கிற? சரிக்கே ஓகே தான், ஏன்னா இப்போ வரப்போது என்னது இவனுங்களாம் வந்துட்டு ஃபுல்லாக இப்படி தான் இருப்பானுங்க லைஃப் ஸ்டைல். ஒய் நான் தான் ஃபஸ்ட்டு. ஓகே நான் தான் ஃபஸ்ட்டு. ஓகே இப்போ கொரிலாஸ் ஸ்பான் ஆகிட்டானுங்க. ஒரு நக்குன்னா வாரண்டி. டே ஃபஸ்ட்டு கீழே நான் தான் எடுத்தேன் கைஸ். மேலே காட்டும் கைஸ் எத்தனை பேர்த்த சாடிக்கணும் அப்படின்னு. இப்போ காட்ட மாட்டேங்குது போல், கிளிஜா சுத்தம். ஓகே ஸோ போட்டு வெளுத்து கட்டுவோம். போட்டெல்லாம் முடிக்கிறானுங்க கைஸ். ஐயோ ஓடு 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 அடி அடி. என்ன ஒரு அடியும் உழுவில கைஸ். அப்படிங்காலும் ஓ பாஸ் ஆயிவேன். டே லெவல் கைஸ், லெவல் வந்துட்டு 2300 கைஸ். ஆனால் முடிச்சிட்டேன். இவன் லெவலே என்னையே தாண்டிட்டாங்க. ஓகே இவனே முடிச்சிட்டேன். நல்லா யார்கிட்ட வந்துட்டு என்னத்த பேசுகிறீங்கன்னு தெரியுதா? டிஃபென்ஸு ஸ்வாடை காட்டினா தான் ஸ்வாடுக்கு போடுவேன். ஓகே ஃபுல்லாக நம்ம இப்போ ஸ்வாடில் தான் கைஸ் இருக்க போகிறோம். ஸோ மீலையெல்லாம் பாய்க்க போகுது. ஆனால் போன வாட்டி நான் வந்துட்டு ட்வின் ஹோக் பாய்ச்சேன் கைஸ், நல்லா இருந்துச்சு ட்வின் ஹோக் பாய்க்க. எனக்கு தெரிஞ்சு இவனும் ஒரு நல்ல பிளேயர் தான் நினைக்கிறேன் கைஸ். கிராவிட்டி ஃப்ரூட் பார்த்தீங்களா கைஸ், பறந்து போகிறானுங்க. காணும் ஸோ பார்த்தீங்களா, இந்த மாதிரி இப்படி போவானுங்க, அங்கே போவானுங்க, அங்கே. ஓகே அடி ஓட குட்டு எட்டு. எங்கடா இருக்க? அடங்க கொப்பத்தான் விட்டு குப்புற அடிக்க. ஓடு முடி. ஐயோ சாவு ஏன் கையில் தான்டா. சாவு ஐயோ சாவல. சாவு சத்துட்டான். ஓடு. நீ டேரி மண்டைக்கு ஏத்துறா நீங்க சொன்னீங்களா? பெரிய இதனால என்னடா உங்களுக்கெல்லாம் எப்படி எல்லாம் கிடைக்குது? போட்டு வெளுத்து கட்டுறானுங்க. சரி லாங் ரைடு. ஓகே முடிச்சாச்சு. ஓகே அங்கே ஒருத்தர் இருக்கான், 2 பேர் இருக்கானுங்க. ஓகே எப்படியாவது 3/4 எழுத்து குறைச்சிருப்பாங்க இது இருந்தாலும். இப்போ மண்டைக்கு ஏற்றுறானுங்க எல்லாம். இப்போ 2வது ரைடில் எப்படின்னா அப்போ பார்த்துக்கோங்களே, 3வது ரைட்லாம் மேலே ஒன்று காட்டும் கைஸ்னா என்ன கைஸ் ஆச்சு? கிளிச்சா ஃபுல்லாக இப்படி காட்டுது. இப்போதைக்கு அவன் நினைப்பான் இவன் என்னடா பண்ணிட்டு இருக்கிறான், ஒன்றுமே பண்ணலன்னு நினைப்பான். ஆனால் எங்களுக்கு தான்ட்டு தெரியும் இவன் மேலே பரட்டே ஃபுல்லாக முடிச்சிடுவான். இவனுக்கு குழப்பம் கைஸ் எவன் அடிக்குதுன்னே. அடங்க அப்போதான் விட்டு குப்புற அடிக்க.
சாவு. ஓகே சாடிச்சிட்டேன். ஃபார்ட்னஸ் என்னது தெரியல கைஸ். நான் ஃபார்ட்னஸ் நான் தான் ஃபஸ்ட்டு. ஓகே ஓடு. ஓ ஹெல்த்து குறவாக இருக்குது. ஐயோயோ டீரெக்ஸ். ஐயோயோ சத்த இன்னைக்கு. ஓகே ஸோ போட்டு ஓகே இல்லை கைஸ் சாக மாட்டேன். இவ்வளோ ஈஸியாக ஹெல்த்து குறையுது கைஸ் என்னோட. ஏன்னா நம்ம அவங்ககிட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஐயோ 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 அவ்வளோ இரிட்டேட்டிங் பண்ணானுங்க அவனுங்களாம். ஆனால் பாஸை நம்ம அவ்வளோ ஈஸியாக முடிக்க மாட்டோம். இவன் வந்துட்டு திரும்பியும் இதுவாகும் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆனால் இவனுக்கு லெவல் வந்து பார்த்தீங்களா ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகிட்டான். இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆனானா ஓகே லாவா ரைசிங் ஆக போகுது கைஸ். மேலே போயிடலாம். முடிச்சிட்டான் ஈஸியாக. ஓகே வந்துட்டான். அவனுக்கு பாருங்க ஈஸி. அவனுக்கு கதையே இல்லை கைஸ். மேலே பரண்டே போனால் அவ்வளோதான் அவனுக்கு. நம்மளுக்கு தான் எனக்கு ஏன் அடி விடுது. ஓகே முடியுது சீக்கிரம். ஐயோ இப்போ ஏன் நான் ஏன் சத்தேன்? நான் ஏன் கைஸ் தேவலாம சத்தேன்? நான் ஏன் கைஸ் சத்தேன்? கான் டவுன். ஓகே இதனால தான் கைஸ் சாவுறேன். எல்லாம் இந்த வெண்ண பையனான லாவா. ஏன் டீராக்ஸ் கூட லாவா இன்னும் பவராக இருக்காங்க கைஸ். என்ன இவனுக்கு இவ்வளோ ஈஸியாக ஹெல்த்து குறையுது? ஒருவேளை எதனால இப்படி லாவா மாதிரி வச்சுருக்காங்கன்னு இப்போ எனக்கு தெரியுது கைஸ். ஏன்னா வந்துட்டு டைனோசர் காலத்தில் லாவாலாம் இருக்கும்ல, ஸோ அதனால தான் போல கைஸ். ஓகே பிடிச்சாச்சு. ஓடி 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 ஸோ ஓடி ஓடி ஓடி. வந்துட்டு யார் கிட்டே நான் தான் கைஸ் இதில் எடுத்து படித்தேன். ஆனால் நியாயம் படி இங்கே பாருங்க கைஸ். கடைசியில் வந்துட்டு யாரெலாம் வந்துட்டு உதவி பண்ணாங்க, நல்லா டேமேஜ் கொடுத்தாங்களோ அவங்க தான் வந்துட்டு ஜெயிப்பாங்க கைஸ். அதான் வந்துட்டு எப்படின்னா கிங்கில் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு காட்டும். ஸோ நானா இல்லை கிராவிட்டியா புத்தாவா கிராவிட்டியா பார்ப்போம். தொடரும். இது நான் வெனம் ஃப்ரூட் மாதிரிக்குது இல்லை அக்லியாக இருக்குது. அப்பா இவனையா இவ்வளோ ஈஸியாக இருக்கானுங்க. நீங்கள் சத்தம் மட்டும் தான்டா போடுறீங்கன்னு தவிர ஒரு நட்டையும் கழட்டு இல்லைடா. ஐயோ இவனா? இவனா? ஓகே அயன் மெசேஜ் வச்சுருக்கான். ஓகே தான் நான் நினச்சேன்னா அது நினச்சேன். ஓகே முடிச்சாச்சு. இவனா அயன் மேட்ச் தான். ஓகே ஸ்பாடு. ஓகே ஸோ நெக்ஸ்ட் ட்ராகன் வாரியர். அந்த ஹெல்மெட்டை தான்டா நானே போட்டிருக்கேன். ஓகே ஸோ அடிச்சு நின்று துவச்சி ஓகே போட்டு ஏதோ பேசியிருப்பேன். சாரி ஓகே போட வேண்டியதான். இவன் இது யார்? ஓ இங்கே பாருங்க ஏதோ ட்ராகன் மாதிரி என்ன டேய் மூசு வாலிக்கு நான் வரலாட்டு போகிறேன். நான் வேறு இடத்துக்கு போகிறேன். எங்கள் காணும் யாரு? அங்கே இருக்கணுங்க. இப்போ பாருங்க இப்போ எல்லாத்தையும் கூட்டு கிளவனியா கூட்டாக சேர்ந்து. ஐயோ இவனா மண்டே கேத்துவானே இவன். ஐயோ இவனா மண்டே கேத்துவாங்க அவன். ட்ராகன் வாரியர் கரெக்டாக காணும். நீ இங்கே இருக்கியா? அடி வாங்கு, உத வாங்கு, மிதி வாங்கு, செத்து வாங்கு. செத்துட்டான் செத்த பயிர். ஓகே ஸோ போக வேண்டிதான். அடி வாகு. தப்பிச்சா இவன் கையில் தான் சாகணுமா நீ? இவன் என் கையில் தான் சாகணும்னு விதி போல கைஸ். ஓகே சரிக்கு ஒரு வாட்டி தான் கொடுப்போமே. ஓகே நான் தான் ஃபஸ்ட் என்ட்ரி. ஓகே ஆரம் கெட்டா வாரண்டி. ஐயோ இவனா போடா.
ஓகே ஸோ இப்போ இதை முடிச்சிடலாம். அடி அடி. ஓகே ஸ்வான் பைரட்ஸா? ஸ்வான் பைரட்ஸ் உண்மையாவே ஸ்வான் பைரட்ஸ்னால் செகண்ட் சீல என்ன இது? ஸ்வான் பைரட்னா செகண்ட் சீல இருப்பாங்கல்ல, அவனுக்கு தான் ஸ்வான் பைரட்ஸ். ஓ சாரி, இவன் ரைஸ் இது. ப்ரைவேட் ஷூட்டரு கேலே பைரட்டு. கேலே பைரட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீல இந்த கடைசி ஐலண்டில் இருக்கிறவங்க பேர் வைக்க தெரியாமல் இருக்கிற பேர் வச்சுட்டானுங்க. ஓகே போட்டு முடி ஒடி அடி 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 ஒத ஒத எத்து எத்து எத்து. ஓகே என்ன கைஸ் இது? இவன் ஏன்டா சத்துட்டான்? இவன் லெவல் 300 தான் கைஸ். ஈஸி 300 தான். இவன் லெவல்லாம் 2800 கைஸ் ஒருத்தர லெவலு. ஆனால் முடிச்சிட்டேன். ஸோ இவன் லெவலில் கூட 2800 தான். ஆனால் இப்போ நான் இவனையே முடிச்சிடுவேன். ஸோ முடிச்சிட்டேன். இவன் லெவலில் கூட இவன் லெவல் இப்போ 2000 இல்லை கைஸ். ஓகே வந்தாச்சு. ஒரே அடி முடித்தான். இங்கே அவன் முடிச்சிட்டான் கடைசியில். வி பவர்னது என்னன்னு? வி பவர்னா நான் ஆக்டிவேட்டே பண்ணல கைஸ். ஓகே எப்படி போனாலும் நம்ம 2 பேர் போகும் தான் போல கைஸ். எல்லாருமே தான் போகும் போல். யார் ஃபஸ்ட்டு போனாலும் சரி அவனுங்களும் போவான்னு போல். ஓகே அப்போனா இந்த மாதிரி போட்டிலாம் தேவை. ஓகே சரி இப்போ இதுக்கு அடுத்து தான் கிட்சுனி. இது என்னது? ஐயோ எது வாய் வளருது. கிட்சுனி எடுக்கலாம். நான் வந்து இதை முடிஞ்செல்லாம் கிட்சுனி எடுக்கலான்னு இருக்கேங்க. ஏன்னா கிட்சுனி தான் ஸ்டாக்லேயே வர மாட்டேங்குது. சரி ஓகே. ஏன்னா இப்போ நெக்ஸ்ட்டு பாஸ் வந்துட்டு யார் வருவா கெஸ் பண்ணுங்க. யார் வருவா கெஸ் பண்ணிட்டா காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்க. ஸோ கெஸ் பண்ணால் உங்களுக்கு நான் வந்துட்டு அவ்வளோ பெரிய ஃப்ரூட்லாம் தர மாட்டேன். ஒரு குவாக்கு ஸ்பைடரு அந்த மாதிரி ஃப்ரூட்லாம் தருவாங்க. லைட்டு அந்த மாதிரி ஃப்ரூட்லாம் வேணுன்னா கொடுங்க, சொல்லுங்கள், ரைட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஃப்ரூட்லாம் சமையல் கைஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க. சாரி. நான் இன்ன வரைக்கும் இந்த பவரில் நான் இன்ன வரைக்கும் ஒரு இந்த ஸ்வாட்டில் இன்ன வரைக்கும் ஒரு பவர் கூட அன்லாக் பண்ணல. கிட்சுனி கைஸ். ஓகே கிட்சுனி யார் கெஸ் பண்ணிங்களோ அவங்களாம் வின்னுப்பா. யாரெல்லாம் கிட்சுனி கெஸ் பண்ணிங்களோ அவங்களாம் வின்னு. நீ வீட்டிலலாம் ஊடு ஆனால் ஊலெட்டு டூலு. ஓகே வா 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 டே வாடா டே வாடா வாடா வாடா. இப்போ பார்த்தீங்களா ஒரு கத்தி சவுண்டு கேட்டுச்சு. யார் போட்ட கத்தி சவுண்டு? டே நீ ஏன்டா பயந்துட்டு வர்ற கிச்சனே? ஓகே அவனை கிச்சனில் வச்சிடலாம். அவன் அடிச்சு எனக்கு ஹெல்த் ஏறுனுச்சு கைஸ். நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில. அவன் அடிச்சு எனக்கு ஹெல்த் ஏறுனுச்சு. அது எப்படி தான் தெரில. அப்போ நான் இவன் அடித்தா ஹெல்த் ஏறும் போல கைஸ். ஆனால் வேஸ்ட்டு. இல்லை ஹெல்த் குறையுது. ஈஸியாக ஹெல்த் ஏறுது கைஸ். சாவடியான பவர் தான். ஓகே இது வேறு எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி வந்துடும் கைஸ். லகரா டன் 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 சிங் சங் 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 ஒன்றை பவர் தான் நீனா பணமே. இதுன்னா அழகாக யூஸ் பண்ணுங்க கைஸ் இந்த கம்ப்யூட்டர். ஓகே ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இங்கே ஏற்றிக்கலாம். நீ M1 பச்சாலே என்னை முடிக்க வாய்ப்பு இருக்குதா? இவன் M1 பச்சாலே என்னை முடிக்க வாய்ப்பு இருக்குது கைஸ். ஏன்னா M1னா ஸ்பீட் அடிக்கல கைஸ். கிட்சுன் M1 இருக்கும். ஐயோ நீ இன்ன வரைக்கும் என்ன ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகாமல் இருக்க? நேரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகிருப்பாங்க கைஸ். ஏன்னு தெரியல இன்ன வரைக்கும் ஆகாமல் இருக்கான். ஆனானா வந்துட்டு ஆயிட்டான். ஓகே ஆயிட்டானா வந்துட்டு இந்த மாதிரி பாருங்கள் லெவல் அப் ஆயிரும். லைக் எப்படின்னா வந்துட்டு லெவல் அப் பாருங்க 3000 இருக்குது. பா
ஆனால் உண்மையாகவே 3000 தான் மேக்ஸ், 2800 தான் மேக்ஸ். இவன் 3500 வேறு போயிட்டான். 4 சீஸு தாண்டிடுவான். ஓகே ஆமாம் உண்மையாக இந்த கேமில் 4 சீன் ஒன்று இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லலை, எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் சொன்னார். ஓகே போட்டு வெளுத்து கட்டு, போட்டு கட்டு அடி அடி வெளுத்து கட்டு, போட்டு போடு சாப்பிட்டு ராயா அவனுக்கு கழுத்து போடு ராயா அடி அடி வெளுத்து போடு கைஸ். எழுத்துலாம் இவனெல்லாம் அடித்தா ஈஸியாக ஏறுது கைஸ். பாருங்க இது M1 தான் வைக்கிறான். இப்போ இது ஃபஸ்ட் பவர் கைஸ். இப்போ அவன் பாய்ச்சது ஃபஸ்ட் பவர். கிச்சனி ஸ்வைன் சார்ஜ் ஆப். ஸோ இப்போ சார்ஜ் ஆஃப் பண்ணுறாங்க கைஸ். அப்போலாம் இப்போ அடிச்சு அது வெயிட் குறையுமா, வெயிட் குறையுமான்னு சொல்லி வெயிட் குறையில எதுக்கும் நிற்பான் அப்படி. ஸோ இங்கே போகிறது ஃபோனை எப்படி கிளிச் ஆகுது. சார்ஜ் சீக்கிரமாக பண்ணுங்க. சார்ஜ் பண்ணோன்னு சாப்பிட்டான். சரிடா வரேன்டா, திரும்ப வர்றேன். நீ ஏன்டா அப்படியே நிற்கிற பைனாங்குழி மாதிரி? வராங்க நான் தான் ஃபஸ்ட்டு போடு. ஓகே டே கிட்ஜுனி இப்போ வாடா. நீ சார்ஜ் பண்ணாலும் சரி சார்ஜ் பண்ணாலும் சரி, என் ஃபோனில் சார்ஜ் இருக்குது. நீ வாடா. நீ ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு என்ன ஏன்டா அது வெயிட் பண்ண சொன்னேன்? அது சாவே அடிச்சிட்ட ஃபுல் சார்ஜ் ஏறினதுக்கு அப்புறமா சாவு செட்டா வாயில மூஞ்சி போக்கரையும் போய் ஈஸியாக முடித்தேன். ஈஸியாக அப்படி சொல்ல மாட்டேன், ஒரு அடிச்சிருக்கேன் வேணா. வெயிட்ஸ் இவன் யார்? கேஸ் இப்போ இதுக்கடுத்து கடைசியாக ஒரு பாஸ் இருப்பாங்க. அந்த பாஸ் யாருன்னு கேஸ் பண்ணுங்க. இங்கே இருக்கிறவனா பவர்லாம் அந்த பவர் தான் யூஸ் பண்ணுவானுங்க. கேஸ் பண்ணுங்கள், அந்த பவர் தான் யூஸ் பண்ணுவானுங்கன்னு தெரியாது. ஸோ நீங்களே கேஸ் பண்ணுங்க இந்த எதுவாக இருக்கும் அப்படின்னு. சரி உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். அவன் வந்துட்டு பர்பிள் கலரில் இருப்பான். பர்பிள் கலரில் அதுக்கப்புறம் வந்துட்டு இது சமைக்கிறதுக்கு அதை வந்துட்டு இந்த அடுப்புக்கு இது மெயின் கைஸ். அதோட பேர் வந்துட்டு அடுப்புக்கு இது மெயின். அது தமிழ், அது இங்கிலீஷில். ஓகே கைஸ், ஸோ அதான் கைஸ் அந்த பேர். ஈஸியாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ சொல்ல மாட்டேன். இப்போ சில பேர்லாம் கெஸ் பண்ண இருப்பீங்களே. அடி ஓடு ஓடு தாக்கு 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 தாக்கு. இவன் லெவலில் 2800 தான் கைஸ். மேக்ஸ் 2800 தான். அடி ஓடி ஆடி ஓடி ஓடி டே இன்னும் அப்படி அடிக்கிறாங்க கைஸ். ஓகே 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 ஓகே. ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்க லெவல்லாம் இன்னும் ஒரு 800 தான் கைஸ். இன்னும் ஒரு 800 மட்டும் போனால் நம்மளுக்கு அடுத்தது ஓ அதான் இதுக்கான நினச்சேன். ஓகே ஓகே இவன் ஈஸியாக செத்துட்டான். இப்போ அடுத்தது இன்னொருத்தன். இவனும் ஈஸியாக செத்துட்டான். ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொருத்தன். ஓகே இவனும் ஈஸியாக சாவலை. ஓகே இப்போ செத்துட்டான். இப்போ அடுத்தது இவனும் செத்துட்டான். இப்போ அடுத்தது இவனும் சாவா போகிறான். ஓகே இப்போ செத்துட்டான் கைஸ். ஸோ இப்போ அடுத்தது எப்படி போயிட்டே இருப்பான். அவன் கிரேவிட் என்ன பண்ணிட்டு இருக்கான்? எங்கடா காணும்? ஓ கைஸ் இவனா பறந்துக்கிட்டே இருக்கிறான். ஓகே அவன்கிட்ட ஃபுல் பவர் இருக்கா, எல்லா பவரும் இருக்காது, பறந்துக்கிட்டே இருக்கிறான். ஓகே போட்டு கழித்து கட்டு. இருந்தாலும் புத்தா யூசர் மாதிரி வருமா கைஸ்? நான் இப்போ ஒரு ஷார்ட்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணியிருப்பேன். இதுக்கப்புறமா தான் போட்டிருப்பேன். தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் புத்தா யூசர் தான் இன்ன வரைக்கும். ஸோ அது தப்பாக மாறிடுது கைஸ். என்னென்ன வந்துட்டு நான் இப்போ நான் அப்லோட் பண்ணல கைஸ். அதனால் வந்துட்டு இப்போ அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை போட்டிருப்பேன். என்னோட உடனே பண்ணிட்டேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஸோ என்ன பண்ணுறது, இது பண்ண வேண்டியதாக சா போயிட்டான் அவனே. ஸ்வாஷ் பக்கர் பிளட்டி பக்கர். ஓகே ஓடு 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 ஓடு. என்ன ஈஸியாக இருக்கான், ஒரே அடி தான் ஒரே. நான் சிரிச்சா பண்ண பற்றி நான் பாடும் பாட்டுக்கு தோட்டு பா. ஆனால் இவனுங்க ஏன் தெரியல கைஸ், இவ்வளோ ஈஸியாக சாப்பிட்றானுங்க. எங்கே பாருங்க கைஸ் எவ்வளோ ஈஸியாக என்னது ஹெல்த்தியாக இருக்குது. ஓகே இங்கே பாருங்க, இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ ஹெல்த்து குறைஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்களா டப்புன்னு ஹெல்த்து ஏறிச்சு. நான் சிரிச்சா பூனை வெட்டி, நான் சிரிச்சா மாண்டை வெட்டி, நான் போடு பாட்டுக்கு தோல் படி தாக்க மாட்டேன், நாலு வருஷம் தூக்கப்பட ஓடி பாரு வீடு போய் சேர மாட்டேன், வாடு வாடு வாழ வீடு. என்ன ஓட்டான்? டே வாடா 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 டே வாடா வாடா டே. ஒரு அட்டி செத்துட்டான். ஓடி இவனை சாடிக்கிறதுக்குள்ளே நான் படுற பாடு இருக்கேன். ஐயோ
என்ன பங்கு என்ன ஆச்சு? ஓகே இவனே முடிச்சாச்சு. ஐயோ இவனா மண்டைக்கு ஏற்றுறான் மயிலானா? இல்லை அவன் இல்லை, இவன் வேற ஆள். அங்கேருந்து மண்டைக்கு ஏற்றுற மயிலான் அங்கே அடிச்சுட்டு இருக்காரு. இவரும் இல்லைன்னா அப்போ யார்? இவரும் இல்லை. சரி அப்புறம் இல்லை போல கீஸ். ஹைப்பர்னா என்னன்னு தெரியல கீஸ். பின்னாடி கை வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆச்சு கீஸ். லைக் அப்படியே நின்றனால அது எப்படியே இது மாதிரி ஃப்ரீஸ் ஆச்சு மாதிரி இது. ஏய் பிளட்டி பேக்கர் என்னடா பண்ணுற? ஏய் ஒப்ப வந்துருக்கின்ற. ஓகே ஓகே சூப்பர். என்ன பண்ணுற டே? என்ன பண்ணுற ஹிட்டு? ஓகே இவனை போட்டு முடிக்க வேண்டியதான். நான் சிரிக்க மாட்டேன். ஆமாம் இது ஒரு சயின்ஸ் லேப் மாதிரி. ஆமாம் இது எவ்வளோ பெருசாக இருக்குது. நம்மளால வெளியே போக முடியுமா? சுற்றி இது மாதிரி இருக்குது. ஸோ வெளியே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ போயிட்டு முடிக்க வேண்டியதான். சங் 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 சங். ஏய் நீங்கள் பார்ட்னர் வாங்க 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 சேர்ந்தா சாவுங்க. ஓகே அடி 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 வெளுத்து போடு தூக்கி சாத்து போடு ராயா ராயா. ஆமாம் இவ்வளோ இதை முடிச்சிட்டோமே. படுத்தது என்னது? பாஸா முடிச்சாச்சு. ஓகே அங்கே ஒருத்தர் இருக்கான். ஆமாடி எங்கடா கிராவிட்டி எங்கடா போனேன்? கிராவிட்டியை காணோம். டே கிராவிட்டி எங்கடா போனேன்? கிராவிட்டியை காணோம். சரி அடுத்தது யாருன்னு தெரியல, போய் பார்ப்போம். ஏ பாஸ், ஐயோ பாஸ் கைஸ் பார்த்துருக்கலாம். பாஸ் யார் பாஸு? எந்த பாஸு பார்த்துருக்கலாம். ஓகே வந்துட்டாங்க சிங்கி. ஆனால் வந்துட்டு நம்ம எங்கெங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் வருவான். ஓகே டே அடி. ஓகே கைஸ் ஸோ இப்போ வந்துட்டு இப்படி இருக்கானா ஹெல்த் குறையும். ஆனால் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனான்னு வச்சுக்கோங்களேன் திரும்பி ஹெல்த் ஏறும். ஆனால் மேலே ஒரு இது இருக்கும் கைஸ், அதான் எப்படி போய் டிஃபீட் பண்ணுறதுனே தெரியல. ஓகே ஃபஸ்ட்டு ஹெல்த்தெல்லாம் குறைச்சிடலாம். என்ன இவ்வளோ ஈஸியாக சாப்பிட்றான்? இவ்வளோ ஈஸியாக ஹெல்த்து குறையுது இவனுக்கு. ஓகே ஸோ இப்போ இதுக்கடுத்து என்ன ரைடு வரும்னு கேட்டிங்க வச்சுக்கோங்களேன். ஒரு ரைடும் இல்லை கைஸ், இதுதான் கைஸ் கிடச்ச ரைடு 15ஆவது லெவலு. ஓகே ஸோ இப்போ போயிட்டு எனக்கு தெரிஞ்சு ட்ரான்ஸ்ஃபார்மாக ஆவான்னு நினைக்கிறேன். அதான் ட்ரான்ஸ்ஃபார்மு இல்லை ட்ரான்ஸ்ஃபார்ம் இல்லை கைஸ். எனக்கு இல்லை எதுவும் மண்டைக்கிறதுனா இங்கே பாருங்க கைஸ் இவ்வளோ ஹெல்த்து குறைச்சிட்டேன்னா. அப்போ கூட பாருங்கள் நிறைய இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ லெவல் ஆப்பானுக்கு அப்புறமா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கானு. ஐயோ இதான் இது பிடிச்சானா அப்படியே அவ்வளோதான் கைஸ். அங்கே பாருங்க சைட்லான்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து அப்படியே பவர் சப்ளை ஆகும் கைஸ் அவனுக்கு. டே சீக்கிரமாக கீழே வாடா, அவனுக்கு சம்பவம் காத்திருக்கு. என்ன கைஸ் அதுக்குள்ளே யாருக்கு டேமேஜ் பண்ண? அதுக்குள்ளே நான் பாடும் பாட்டுக்கு தோல் படை நீர், நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மஷன் தூங்க மாட்டேன், மோடிப்போ வீடு போய் சேர மாட்டேன். ஓ சீனா குமிட்டா மிச்சா சாச்சு மிச்சா சாச்சா. என்னது ப்ரைவேட் இது ஒன்று காட்டுது கைஸ், என்னன்னு தெரியல. சரிக்கே நம்ம போய் இவனை முடிக்க வேண்டியதான். என்னது சைடில் ஒன்று காட்டு கைஸ், இப்போ காட்ட மாட்டேங்குது. அதான் அப்படி காட்டிச்சு வச்சுக்கோங்களேன். அவனை எப்படி அடிச்சா எழுத்து குறையாது. அவன் முடிச்சிட்டானா அதுக்குள்ளே தெரியலையே. ஓகே முடி ஐயோ ஓகே வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். அதான் பாருங்க சைடில் டெஸ்ட்ராய்ட் காட்டுது பார்த்தீங்களா. டே போய் டெஸ்ட்ராய்ட் பண்ணுறான் ப்ளீஸ்டா டெஸ்ட்ராய்ட் பண்ணு. டெஸ்ட்ராய்ட் பண்ணுறானா? ஒன்றாச்சும் டெஸ்ட்ராய்ட் பண்ணுறான். ஒன்றாச்சும் அட்லீஸ்ட் ஒன்றாவது டெஸ்ட்ராய்ட் பண்ணு. ஐயோ இன்னைக்கு இல்லை மண்டை சூடு ஏறுது கைஸ். ஓகே போ கண்ணம் நோக்கியா உன் காடின் சொந்தம் நோக்கியா காப்பச்சினோ வாக்கியா சோஃபியா. டே என்னடா டே கிராவிட்டி ஒன்றால் மட்டும் தாண்டா முடியும், உன்கிட்ட மட்டும் தாண்டா பறக்கிற பவர் இருக்குது. சீக்கிரம்டா என் ஹெல்த்லாம் ஓகே ஏறிச்சு. ஐயோ என்னடா இப்படி ஆகிப்போச்சே. சரிக்கே கொஞ்சம் ஸ்க்ரீனை கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கலாம். என்னது முடிச்சிட்டானா? ஆமாம் கைஸ் முடிச்சிட்டா. ஓகே டெஸ்ட்ராய்டு. ஓகே சாவடி சந்து. ஓகே இப்போ முடிக்க வேண்டியதான். இப்போ எவ்வளோ எழுத்த குறைச்ச இப்போ பார்த்தா திரும்பி எழுத்த குறைக்க வேண்டியதாக இருக்குது கைஸ்.
பார்த்தீங்களா இதுதான் கைஸ் பாஸ், கடைசி பாஸ், டர்ஜன் பாஸ் 4000 லெவல் கைஸ் லெவலு. ஆனால் அப்போ கூட என்னை என்ன வரைக்கும் முடிக்கலையோ. தெரிஞ்சு இவனுக்கு சார்ஜர் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ன வரைக்கும் என்ன வரைக்கும் ஒரு வாட்டி கூட முடிக்கல கைஸ். இன்ன வரைக்கும் ஒரு வாட்டி கூட என்ன முடிக்கல. ஆனால் இங்கே பாருங்க கைஸ், அவனுக்கு நான் 3/4 ஹெல்த்து குறைச்சிட்டேன் பாருங்க. திரும்ப என்னோட இது ரீசெட் ஆகிருக்குடா. ஒன்றால் ஒன்றுமே பிடிக்க முடியாதுடா, ஒன்றுமே பிடிக்க முடியாது. அடி 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 அடி. ஓகே அவ்வளோதான். அப்பா நல்ல ஒரு கிராவிட்டி இருந்தாங்க, கிராவிட்டி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஓகே இப்போ போட்டு முடிக்க வேண்டியதாங்க கைஸ். அடி அடி ஒட ஒட குட்டு குத்தி 8 8 8 8 8 அடி அடி. ஓ முடிச்சான் அடி. ஓகே வா அடி 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 அடி. எங்கே போனா? ஓ சீட்டிங்கா. ஓகே இது அவனால் என்னது கேஸ் இதால் என்னது கிராவிட்டியால் அடிக்க முடியல ஈஸியாக. டே ஈஸியாக அடிக்கல. என்ன கைஸ் ஏதோ ஷேக் ஆகுது. அப்புறம் அப்படி ஷேக் ஆகுது கைஸ். ஃபோனே ஷேக் ஆகுது. கம்ப்யூட்டர்லாம் ஷேக்காகவே ஆகுது. ஏன்னா அதுக்கு தான் ஷேக் ஆகுது ஒன்றுமே இல்லையே. ஓகே அடி அடி. ஓகே நீ சாவர கண்டிஷனில் இருக்கடா. அப்போ கூட வராமல் பார்த்தீங்களா கைஸ், அங்கே இருக்காங்க. ஓகே சாவரியாடா, சாவு 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 சாவு. ஓகே இப்போ பாருங்க கைஸ். டேய் இப்போ பாருங்க நாங்கள் ஓகே முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு ஸ்பின் ஆகும் கைஸ். இதில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு மோதிரம் கிடைக்கும். இந்த மோதிரம் ரேரில் ஒன்று கூட கிடைக்க மாட்டேங்குது கைஸ். ரிங் ஆஃப் மிடல். ஸோ இப்போல்லாம் ஒரு ரிங்கு கைஸ். ஸோ இப்போல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்களா கோட்டால் ஒன்றுமே இருக்குது. ஆனால் இருந்தாலும் கோட் இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ணிட முடியாது. இப்போ இங்கே பாருங்க அவன் 1000 நீங்கள் பாருங்க 6 கைஸ். சாவே இல்லை. ஸோ 1/2 மணி நேரம் இதிலே ஓடிடுச்சு கைஸ். ஓகே ஸோ எண்டிங். ஓகே கைஸ் எண்டாச்சு. ஸோ 1/2 மணி நேரம் இதிலே ஓடிடுச்சு கைஸ். அப்புறம் பார்த்துக்கோங்களேன் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு. நான் 15 நிமிஷம் தான் ஆயிருக்கும்னு நினச்சேன். பார்த்தா இவ்வளோ நிமிஷமாக இருக்குது. சரி ஓகே இத்துடன் முடிச்சிடலாம் கைஸ். நம்ம அடுத்த ரைடுக்கு போகலான்னு நினச்சேன், போக முடியல. சரி கோட்டேங்க. கோட்டே நீ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான். டெஸ்லா பேர்லாம் டெஸ்லான்னு இருக்குது கைஸ். ஸோ இப்போ இத்துடன் முடிக்கலாமா கைஸ்? ஸோ என் லெவல் அப்போ எப்படி பண்ணலான்னு தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கோல்ட் ரேஸ் V2 எடுத்துட்டேன் கைஸ். ஸோ அப்படின்னா 3 ஃப்ளேவர் கைஸ். ஃபஸ்ட் ஃப்ளேவர் வந்துட்டு க்ரீன் ஜோன்லேயே கிடச்சிச்சு. செகண்ட் ஃப்ளேவர் வந்துட்டு தனியாக ஒரு கேப் மாதிரி ஒரு ஐலாண்ட் கைஸ். அந்த ஐலாண்டில் நைட் டைமில் போனால் தான் கிடைக்குமா. ஸோ நைட் டைமில் போனால் கிடச்சிச்சு. தேர்ட் ஐலாண்ட் வந்துட்டு ஸ்வான் பைரட் அடித்தா கிடைக்குமா. ஸ்பான் பைரட் அவ்வளோ என்பிசி அடித்தா கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனால் மெயினாக ஸ்பான் பைரட் அடித்தா கிடைக்கும் சொன்னாங்க. ஸ்வான் பைரட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க கைஸ். ஒன்றுமே கிடைக்கல. அதான் ஒன்றுமே கிடைக்கலன்னு சொன்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். ஆனால் வந்துட்டு ஒயிட் ஃப்ளவர் ஒரு வாட்டி கூட கிடைக்கவே இல்லை கைஸ். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா. ஸோ போயிட்டு இன்னும் சரிக்கே அந்த 2வது இடம் அதான் அந்த ஏரியா 1 2வது இடம் அவனை போய் 2 பேரை மட்டும் தான் கைஸ் அடித்தேன், கிடச்சிருச்சு. ஸோ அதை போய் எடுத்து V2 எடுத்தேன். V4 கோல்ட் ரேஸ் V3 எடுக்கிறதுக்கு 5 பேர் அடிக்கணும் கைஸ். 5 பேர் அடிச்சு 5 பிளேயர் பவுண்டி கிடைக்கும்ல கைஸ். அந்த ஸ்காரு பவுண்டி அப்பெல்லாம் கிடைக்கும்ல. பவுண்டி கிடச்சாதான் வந்துட்டு நம்மளால் 5 பேர் அடிக்கணும். அப்படின்னா பிபி கையால் மட்டும்தான் கைஸ் முடியும். புத்தா வச்சு அவ்வளோ ஈஸி, அவ்வளோ கஷ்டம் கைஸ். ஸோ இதோட இங்கே பாருங்கள் இங்கேயே இருக்கானுங்க கைஸ். சரிக்கே ஆமாம் இங்கேருந்து போய் என்ன கைஸ் கிடைக்குது. அங்கெல்லாம் அவ்வளோ பேர் போகிறானுங்க. அதில் என்ன தான் இருக்குது. சரிக்கே கிட்ஸுனி இருக்கான்னு பார்ப்போம். கிட்ஸுனி கன்ஃபார்ம் இருக்காது. இங்கே பாருங்கள் கன்ஃபார்ம் இருக்காது பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக இருக்கிட்டேண்ணா. பார்த்தீங்களா கன்ஃபார்ம் இருக்காதுண்ணா. கிட்ஸுனிக்காக தான் காசு எடுத்து வச்சேன். இங்கே பாருங்கள் அவ்வளோ காசுலாம் இல்லை. 9 சொன்னால் 1 மில்லியன் மட்டும் தான் மிச்சம் இருக்கும். ஸோ ஆனால் காச்சா இருக்கான். காச்சா கிட்ட ஸ்பின் பண்ணி என்ன ஸ்பின்னு ராக்கெட் அப்படிலாம் கிடைக்க போகலாம். ஓகே ஸோ இதோட இந்த வீடியோ முடிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் இவன்கிட்டருந்து நம்ம அடுத்த வேர்ல்டுக்கு போயிடலாம் கைஸ். எனர்ஜி என்னது 38 எனர்ஜி. ஓகே ஸோ ஓகே ஸோ பாய் ஃப்ரம் VGT. ஸோ பாய் மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.